தனக்கும் தனது சக நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கும் உத்தியோகபூர்வமாக ஒதுக்கப்பட்டுள்ள 3 வாகனங்களையும் சுகாதார அமைச்சகத்திடம் மீள ஒப்படைப்பதற்கு தயாராக இருப்பதாக நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷ கூறியிருக்கிறார். நாடாளுமன்றத்தில் உரையாற்றும் போதே நாமல் ராஜபக்ஷ இந்த விடயத்தை கூறினார். அது மாத்திரமல்லாமல் நாட்டின் சுகாதார சேவையை வலுப்படுத்துவதற்கான ஒரு நல்லெண்ண முயற்சியாக இந்த நடவடிக்கையை எடுத்திருப்பதாகவும் அவர் கூறியிருக்கிறார். ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க 4 மணித்தியாலங்கள் 30 நிமிடங்கள் வரவு செலவு திட்டத்தை வாசித்தார். இதே வரவு செலவு திட்டத்தை அடுத்த ஆண்டும் அவர் வாசிப்பதை பார்ப்பதற்கு நான் ஆர்வமாக உள்ளேன் என்றும் அவர் கூறியிருக்கிறார். அரசியல் வேறுபாடுகள் இருந்தாலும் அரசாங்க நடவடிக்கைகளால் மக்கள் ஏமாற்றப்படுகிறார்கள் என்பது எங்களுக்கு தெரிந்தால் அந்த விடயங்களை அம்பலப்படுத்துவதற்காக நாங்கள் ஒன்றிணைவோம் என்று நாமல் ராஜபக்ஷ கூறியிருக்கிறார். அது மாத்திரமல்லாமல் அரசாங்கத்தின் இவ்வாறான நடவடிக்கைகளுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் வகையில் எதிர்வரும் 21ஆம் திகதி நடைபெறவுள்ள கூட்டு எதிர்க்கட்சிகளின் பேரணி தொடர்பில் எதிர்க்கட்சிகள் அனைத்துடனும் பேசியிருப்பதாகவும் அந்த எதிர்க்கட்சிகள் அனைத்துமே இவருக்கு அந்த பேரணியில் பங்கேற்பதற்கு ஒத்துழைப்பு வழங்குவதாக தெரிவித்திருப்பதாகவும் நாமல் ராஜபக்ஷ கூறியிருக்கிறார்.